ஹலோ காய்ஸ், டீ கடையில் கிடைக்கிற மொறு மொறு சமோசா நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். உங்களுக்கு சமோசா மட்டும் ஃபோல்டு பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணலாம்னு குயிக்காக பார்த்துலாமா? நான் இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பா பர்த்டேக்காக தான் 2 kg வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேட் அகலமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. மாவு பசை ஈஸியாக இருக்கும். நான் 2 kg பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் பாத்திரம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் மட்டும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட் மாவில் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஈவனாக மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவு பசைங்களோ அதே மாதிரி நல்லா டைட்டாக பசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் விடுங்க. மறுபடியும் திருப்பியும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. பசைஞ்சு விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே குட்டி குட்டி பவுலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். சப்பாத்திக்கு தேய்க்கிறது கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து நல்லா எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4-5 இல்லை 6 அந்த லேயர் போதும். நான் ஒரு 4 தான் தேய்ச்சிட்டு லேயர் பண்ணியிருக்கேன். உள்ள லேயருக்கு நீங்கள் பவுடரு கோதுமாவோ மைதா மாவோ யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் தான் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஈவன் சைஸாக ஒரு 4 பவுல் போட ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சென்டரில் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிலை தடவி விட்டுட்டு 4 ஒன்று மேலே வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி விட்டுருங்க. எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சமோசா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் திக்காக விட்டாலையும் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுட்டு சைடில் அந்த கொஞ்சம் கொனையாக இருக்கும், அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போவே கட் பண்ணி எடுத்தால் அந்த மாவை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தவாவில் போட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்ஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணிங்கன்னா அது எக்ஸஸாக இருக்குது, வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் அந்த மாதிரி எல்லா மாவையும் இது பண்ணிவிட்டு நல்லா ஆயில் போட்டு தேய்ச்சிட்டு நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் எக்ஸஸாக இருக்கிறதையும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி பசைஞ்சு தேய்ச்சிங்கன்னா அதுவும் நல்லா பவுல் ஷேப் தேய்ச்சி கட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல மெலிசான ஷீட்ஸாக கிடைக்கும். தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு ஹீட் பண்ணிங்களாவே இந்த மாதிரி லேயர் கிடச்சிரும். ரொம்பலாம் வேக விட்டுறாதீங்க, அப்புறம் கிறிஸ்பியாக ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ஹீட்டானால் போதும். எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி எல்லாமே ஈவனாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ குட்டி குட்டியாகவும் சரி கொஞ்சம் லென்த்தாகவும் சரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சீட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்க்கு ஒரு நான் 2 kg பண்ணுறதுனால கரெக்டாக 1 kg ஆனியன், ஒரு 2 கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி மட்டும் டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டு சில்லி பவுடர், கொரியண்டர், டர்மரிக் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டஃபிங்க்கு நான் ஃப்ளேவர். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் நல்லா கிறிஸ்பியாக. அதுக்குள்ளேயே பாதி வெந்துடும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷீட்ஸ் நல்லா உங்களுக்கு எப்படி நிறைய இப்போது வீடியோஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபோல்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இந்த மாதிரி தான் நான் ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பிடும் போது டீ கடையில் எப்படி சாப்பிடுவோம் அதே கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.